வணக்கம். எக்ஸிட் போல் ஆஃப் பீகார் எடுத்துக்காட்டியது என்ன? உண்மையான எக்ஸிட் போலா அல்ல போலியான சித்தரிக்கப்பட்ட எக்ஸிட் போலா? எந்த விதமான ப்ரொபகேண்டாவை பிஜேபி, அமித்ஷா, குஜராத் லாபி எடுத்து வைத்தது? ஒட்டுமொத்த கோதி மீடியா எடுத்துக்காட்டிய அந்த பொய்யை இன்னைக்கு நான் உடைக்க போகிறேன். இந்த எக்ஸிட் போலை பாருங்கள். இந்த எக்ஸிட் போலில் எந்த விதமான ஸ்கிரிப்ட், எந்த விதமான டூல் கிட்டை அமித்ஷாவின் குஜராத் லாபி, நரேந்திர மோடியின் குஜராத் லாபி எடுத்து காட்டியதோ அந்த ஸ்கிரிப்டை அனைத்து டெலிவிஷன் சேனல்களுமே உங்களுக்கு முன் எடுத்து வைத்தார்கள். டைம்ஸ் நவ், ஏபிபி நியூஸ், ஆஜ் தக், ஜி டிவி போன்ற அனைத்து கோதி மீடியா சேனல்களுமே எடுத்து காட்டிய இந்த ஸ்கிரிப்ட். எக்ஸிட் போல்களை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, பீகாரில் ஒவ்வொரு முறையும் எக்ஸிட் போல் தவறாக தான் மாறி இருந்திருக்கிறது. போன முறை எந்த எக்ஸிட் போல் வந்ததோ அதற்கான ரிசல்ட் அப்படியே தலைகீழாக இருந்தது. இந்த முறை வெளிவந்த எக்ஸிட் போலும் அப்படியே மாறிவிடும் என்கிற எக்ஸ்பர்ட்ஸ்களுடைய அந்த ஒப்பீனியன். அது மட்டுமல்ல, கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்கள், கிரவுண்டில் களத்தில் யாரெல்லாம் அங்க எக்ஸிட் போல எடுத்தார்களோ அவர்களுடைய ரிப்போர்ட் படி டிஸ்ட்ரிக்ட் வாரியாக, கான்ஸ்டிடியூஷன் வாரியாக கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அதாவது பீகாரின் உண்மை படத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். என்டிஏவா அல்ல மகா கட்பந்தனா? அமித்ஷா, நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியா அல்ல தேஜஸ்வி யாதவ் and ராகுல் காந்தியுடைய கூட்டணியா என்கிற அந்த உண்மையான ரிசல்ட்டை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். அப்படி அமித்ஷா, ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளுக்களை செய்து ஓட்டு திருட்டை செய்யாமல் இருந்தால் நான் இன்னைக்கு காட்டக்கூடிய ரிசல்ட் தான் 14ஆம் தேதி வெளிவரும். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பல்ல. காரணம், பிஜேபி, அமித்ஷா எந்த அளவில் டேரா போட்டுக்கொண்டு சிசிடிவி கேமராக்களை கை வைத்து, எந்த அளவில் இவிஎம் மிஷின்ஸ்களை கை வைத்திருக்கிறார்கள், எந்த அளவில் விவிபேட் ஸ்லிப்கள் கண்டெடுக்கப்பட்டது, எந்த அளவில் ஹோட்டல் மோரியாவில் அமர்ந்து கொண்டு அமித்ஷா அரசியல் தலைவர்களை மிரட்டியது, அரசு அதிகாரிகளை மிரட்டியது, அந்த அனைத்து விஷயத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவில் பிஜேபியை விரட்ட அடித்தார்கள், எப்படி சாணியை கூட கரைச்சு ஊத்தினார்கள் என்கிற அனைத்து கதையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். இதற்கும் மேல இந்த ரிசல்ட் வருமா என்கிற அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். நேர் வழியில் பிஜேபிக்கு இந்த ஆதரவு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இது பிஜேபிக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ் கையிலும் நான் இன்னைக்கு எடுத்து காட்டக்கூடிய இந்த ரிப்போர்ட் போயிருக்கிறது, பிஜேபி கையிலும் போயிருக்கிறது. இந்த ரிப்போர்ட் போன அடுத்த நிமிடமே அமித்ஷா அப்படியே தள்ளாடி போனாராம். அந்த பதற்றத்தில் அமித்ஷா, ஞானேஷ்குமார் செய்த தவறுகள் அனைத்துமே சிசிடிவி வீடியோ கேமராக்களுக்கு முன்பு பதிவாக தொடங்கிவிட்டது. இன்னைக்கு நான் காட்டக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். பீகாரில் எந்த விதமான திருட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி மீறி தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றால் கூட இந்த ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியுமா என்று மட்டும் பாருங்கள். மட்ரீஸ், பீப்புள் பர்ல் பிளஸ், பீப்புள் இன்சைட், தைனிக் பாஸ்கர், டிவி ரிசர்ச், சாணக்யா, நியூஸ் 18 மெகா, ஜேவிசி, போல் ஆஃப் போல், அனைத்து எக்ஸிட் போல்ஸ்களுமே என்டிஏவிற்கு ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியான வெற்றி எடுத்து காட்டுகிறார்கள். அப்கி பார் 400 பார் என்று கூறினார்கள். அப்கி பார் 400 பார் எல்லாம் வரவில்லை, மைனாரிட்டியில் பிஜேபி போய்விட்டது. அதுவும் எக்ஸிட் போல் தான். அந்த எக்ஸிட் போலும் பொய்யாக மாறியது. இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல், பீகார் தேர்தல், அதுவும் பொய்யாக தான் மாறியது. பீகாரை ஆழமாக நீங்க புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஒவ்வொரு முறையும் பீகார் மக்கள் இந்திய அரசியலில் ஒரு பிரளயத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை பார்த்து வந்திருக்கிறார்கள். இந்திரா காந்திக்கு எதிராக ஜெயபிரகாஷோடைய அந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்திரா காந்தி தோற்றதற்கான காரணம் பீகார்ல இருந்து கிளம்பிய அந்த புயல், அந்த கேள்விகள், அந்த கோபம். அன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா மக்கள் வரிசையில் நின்று கொண்டு அந்த அளவில் ஓட்டு போட்டார்கள். முக்கியமாக இளைஞர்கள் ரோட்டில் வந்தார்கள். இந்த முறையும் அதுதான் நடந்திருக்கிறது. ஃபேஸ் 1 65%, ஃபேஸ் 2 70% தாண்டிவிட்டது. 5 மணி அளவில் 67%.
ஆண்கள் பெண்கள் என்று அனைத்து நபர்களுமே களத்தில் இறங்கி ஓட்டு போட்டிருக்கிறார்கள். 7% 13% வரை அதிக வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. 1%, 2% அதிக வாக்குப்பதிவு நடந்தாலே ஆட்சி மாறிவிடும் என்கிற அதற்கான அர்த்தம். இந்த இடத்தில் 13% அதிக வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. என்டிஏ பக்கமா அல்ல மகாகட்பந்தன் பக்கமா என்று நீங்க சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நான் காட்டக்கூடிய இந்த டேட்டாவை நீங்க பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் பீகார்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவென்று. ஆனால் அதற்கு முன்பு அதே கோரிக்கை, எங்களுடைய சேனலை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டி வருகிறோம். அதற்கான காரணம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதி. இதிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக மக்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம்தான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய ஃபேமிலி குரூப்களில் இந்த வீடியோக்களை அனுப்புங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். அதையும் தாண்டி எங்களை பொருளாதார ரீதியாக உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய உதவிகளை அனுப்பலாம். பீகாரை மிகவும் ஆழமாக நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். லாலு பிரசாத் யாதவ் எந்த அளவில் பாப்புலராக இருந்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இன்னைக்கும் தேஜஸ்வி யாதவை லாலுவின் மகனாக தான் ஐடென்டிஃபை செய்கிறார்கள். அதற்காக லாலு பிரசாத் யாதவை அனைத்து நபர்களுமே நேசிப்பதாக எல்லாம் கிடையாது. லாலு பிரசாத் யாதவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் இன்னைக்கும் இருக்கிறது. ஜங்கல் ராஜுக்கான கோபம் இன்னைக்கும் இருக்கிறது. ஆனால் அதற்கான லாபம் பிஜேபிக்கு கிடைத்து விடுமா? நிதிஷ்குமாருக்கு கிடைத்து விடுமா? ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். 2014ஆம் ஆண்டிலிருந்து நரேந்திர மோடியின் அரசாங்கம் மத்தியில் பீகாரில் இதே பிஜேபி கோயிலேஷன் கவர்மெண்ட் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் பீகாரில் நடக்காத அந்த காரணத்தை வைத்து அங்க மக்கள் ஓட விரட்டி இருக்கிறார்கள். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவர்களுடைய சீட்டே ட்ரபிளில் தான் இருக்கிறது. சம்ராட் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா 2 பேருடைய சீட்டும் லக்கிசராயில் சீரியஸான ஆபத்தில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி எந்த அளவில் பிஜேபிக்கு டேமேஜ் செய்திருக்கிறதோ அந்த டேமேஜ், அதனிலிருந்து வரக்கூடிய லாபம் யாருக்கு போனது? ஆர்ஜேடிக்கு போயிருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை நான் ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டும் போது உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான ஸ்வீப் மகாகட்பந்தன் நடத்த போகிறது. ஆனால் இவர்கள் காட்டிய இந்த போலி நாடகம், போலி டேட்டாவை எதற்காக சித்தரிக்கிறார்கள்? அப்படி இவிஎம்ஐ வைத்து, அப்படி ஓட்டு திருட்டை வைத்து இவர்கள் வெற்றி பெற்றால் கூட யாருமே தவறாக எடுத்துக்காட்டக்கூடாது. ஏன்னா அமித்ஷா தான் கூறிவிட்டாரே 160 சீட்டுகள் கொண்டு வருவோம் என்று. ஆனால் கிரவுண்ட் என்ன கூறுகிறது, மக்கள் என்ன கூறுகிறார்கள், அதை நீங்க பார்க்க வேண்டும். சமஸ்திபூரில் நீங்க பார்த்தீர்கள்னா வாரிஸ் நகர் மற்றும் ரொசேரா இந்த 2 இடங்களை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே ஆர்ஜேடி ஸ்வீப் செய்கிறது. என்டிஏ இந்த 2 இடங்களை தாண்டி தோற்க போறார்கள். இந்த இடங்களில் நீங்க பார்த்தீர்கள்னா தேஜஸ்வி யாதவ் மற்றும் தேஜ் பிரதாப் சிங், லாலு பிரசாதுடைய 2 மகன்களுமே. தேஜ் பிரதாப் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக போட்டியிடுகிறார். ஆனால் 2 பேருமே இந்த இடங்களிலிருந்து வெற்றி பெற போறார்கள். சம்பாரன்ல இருந்து அடுத்த ஷாக்கர் தயாராக இருக்கிறது என்டிஏவிற்கு. சம்பாரன்ல 2 சீட்டுகள், ஈஸ்ட் சம்பாரன், வெஸ்ட் சம்பாரன், 2 இடங்களிலுமே பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தோல்வி காத்து கொண்டிருக்கிறது. வைஷாலி எடுத்துக்கொள்ளுங்கள், வைஷாலி will be wiped out. வைஷாலியை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீர்கள்னா பதேபூர் மற்றும் ராஜா பகார் இந்த 2 இடங்களை தாண்டி என்டிஏவிற்கு வேற எந்த இடமுமே கிடைக்காது. இந்த இடத்துல தான் நீங்க பார்த்தீர்கள்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஷாபுத்தீன் மற்றும் சன் ஆஃப் ஓசாமா என்கிற இந்த 2 நபர்களை பற்றி மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் செய்தார். வேடிக்கை என்னவென்றால் ஓசாமா என்கிற இந்த நபர் ஒரு மிக பெரிய வெற்றியை பார்க்க போகிறார் என்கிற இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. சீவான் மற்றும் சீமாஞ்சல் இந்த இடங்களை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய துராத்வா மற்றும் கொரியா கோட்டே இந்த 2 இடங்களில் மட்டுமே என்டிஏ கூட்டணி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே
மகாகட்பந்தன், தர்பங்கா, முசஃபர்பூர், என்டிஏ வில் see a major loss. என்டிஏவிற்கு ஒரு மிகப்பெரிய அடி காத்து கொண்டிருக்கிறது. அடுத்த கேரக்டர் சிராக் பாஸ்வான். சிராக் பாஸ்வான் 2020ஆம் ஆண்டு நிதிஷ்குமாருக்கும் மிகப்பெரிய டேமேஜ் எடுத்து காட்டினார். இந்த முறை சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருடன் நிற்கிறார். சிராக் பாஸ்வானுடைய இந்த இடத்தை ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி பூர்த்தி செய்துவிட்டது. அதற்கான லாபம் இங்கு ஆர்ஜேடிக்கு போகிறது. யாருடைய சீட்டுகளை கை வைத்திருக்கிறார்? பிஜேபியுடைய சீட்டுகளை அவர் கை வைத்திருக்கிறார். இன்னொரு நபர் ஏஐஏஎம்ஐ, அசசுத்தீன் ஓவிசி. போன முறை 5 சீட்டுகள், இந்த முறை 4 சீட்டுகள் அவருடைய கையிலிருந்து போக போகிறது. ஒரு சீட்டை அவர் காப்பாற்றி விட்டாலே பெரிய விஷயம். அந்த சீட்டுகளும் மகாகட்பந்தன் கூட்டணி பக்கம் தான் வருகிறது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டப் போகிறேன். நீங்கள் நேற்று வரை பார்த்த எக்ஸிட் போல் வேற, கிரவுண்டில் இருந்து வெளிவரக்கூடிய ரிப்போர்ட் இன்னொரு விஷயம். நேர்வழியில் இந்த தேர்தல் நடந்தால் இதுதான் ரிசல்ட். சஹஸ்ராவை நீங்க பார்த்தீர்கள்னா, சஹஸ்ராவில் 4 சீட்டுகள் இருக்கிறது. 4 சீட்டுகளில் பிஜேபி சஹஸ்ராவில் முன்னிலையில், ஆர்ஜேடி சிமிதி பக்யாப்பூர் இந்த இடத்தில் முன்னிலையில். ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 4 2 சீட்டுகள் ஜேடியு பக்கம் திரும்புகிறது. அதாவது சோன்பார்சா மற்றும் மஹிஷி. 4 1 சீட்டு தான் ஆர்ஜேடிக்கு, 3 சீட்டுகள் என்டிஏ கூட்டணி பக்கம் திரும்புகிறது. சாரன்ல இருக்கக்கூடிய 10 சீட்டுகள். 10 சீட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆர்ஜேடி ஏக்மா, பனியாப்பூர், தரையா, மொர்ஹரா மற்றும் சப்ரா, இந்த 4 சீட்டுகளில் ஆர்ஜேடி முன்னிலையில் இருக்க போகிறது. பிஜேபி நீங்க பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய அளவில் ஜன்ஸ்வராஜ் இந்த இடத்தில் டேமேஜ் செய்திருக்கிறது. இந்த இடத்தில் இந்த பெனிஃபிட் கேசரி யாதவிற்கு போயிருக்கிறது. கேசரி யாதவ் யார்? அகைன் மகாகட்பந்தனுடைய கூட்டணி அண்ட் ஒரு மிகப்பெரிய பாடகர், ரொம்பவே பாப்புலரான அந்த நபர். ஆர்ஜேடிக்கு இங்கே மட்டுமல்ல, 10 சீட்டுகளில் அடுத்தபடியாக கோராக், அன்மோர், பஸ்ரா, சோன்பூர், இந்த இடத்துல இருக்கக்கூடிய 10 சீட்டுகளில் ஆர்ஜேடிக்கு மட்டுமே 9 சீட்டுகள் ஷிஃப்ட் ஆக போகிறது. அதாவது சாரன்ல கம்ப்ளீட்லி ஸ்வீப்ட் பை ஆர்ஜேடி. இன்னும் ஒரு சீட் மாஞ்சி என்கிற சீட், அந்த மாஞ்சி சீட் வந்து சிபிஎம்க்கு போகுது. என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சீட்டு கூட இந்த இடத்துல இருந்து கிடையாது. சீவான்ல நீங்க பார்த்தீர்கள்னா மகாகட்பந்தனுடைய டாமினன்ஸ் இங்கே பார்க்கப்படுகிறது. கௌரிகோட்டி மற்றும் தரௌந்தா இந்த இடங்களை மட்டுமே பிஜேபி முன்னிலையில் இருக்க போகிறது. இதை தாண்டி ஆர்ஜேடி சீவான், ரகுநாத்பூர், பரையா, மகாராஜ்கஞ்ச் 4 இடத்தில் ஆர்ஜேடி. சிபிஐஎம்எல் தரௌலி மற்றும் ஜொரதாய் மகாகட்பந்தன். மொத்தம் இங்க இருக்கக்கூடிய 8 சீட்டுகளில் 2 சீட்டு மட்டும்தான் என்டிஏவிற்கு, மீதம் இருக்கக்கூடிய 6 சீட்டுகள் மகாகட்பந்தன் இருக்கு. கோபால்கஞ்ச் சீட்டை நீங்க பார்த்தீர்கள்னா இங்கே 6 சீட்டுகள் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனை பற்றி நான் பேசுகிறேன். 6ஆம் தேதி நடந்த எலெக்ஷன் 121 சீட்டுகள். இதுக்கப்புறம் ஃபேஸ் 2 122 சீட்டுகள். அதற்கான கணக்கையும் நான் வைத்திருக்கிறேன். கோபால்கஞ்சில் நீங்க பார்த்தீர்கள்னா 6 சீட்டுகள். 6 சீட்டோட வேர்டிக்டை நீங்க பாருங்க. இந்த இடத்தில் பிஜேபி மற்றும் ஜனதாதள் யுனைடெட், பிஜேபி கோபால்கஞ்சில் மற்றும் பைகோத்பூர் இந்த 2 இடங்களில் முன்னிலையில், ஜனதாதள் யுனைடெட் கச்சிக்கோட்டை மற்றும் பரௌலி, ஆர்ஜேடி இடம் ஹத்துவா, சிபிஐஎம்எல் போர். இந்த 6ல் 4 சீட்டுகள் என்டிஏவிடம், 2 மகாகட்பந்தன் பக்கம். முசஃபர்பூர்ல நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸோடைய ரைவல் 11 சீட்டுகள் இங்கே இருக்கு. இந்த 11 சீட்களை நீங்க பார்க்கும்போது முசஃபர் நகர் மற்றும் சக்ரா இந்த 2 இடங்கள் காங்கிரஸ் பக்கம் திரும்ப போகிறது. பிஜேபி முசஃபர்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஷஹபாஸ்கஞ்ச் மற்றும் புராராஜ், இதை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய அனைத்து சீட்களுமே ஆர்ஜேடி பக்கம் திரும்புகிறது. இந்த இடத்தில் இன்னொரு இடத்தை நீங்க மிக முக்கியமாக பார்க்கணும். தர்பங்காவில் மைதிலி டாக்கூர், அதுவும் அந்த பெண்ணும் பாடகி. அலிகர் என்கிற இடத்திலிருந்து இவர் போட்டியிடுகிறார். அலிகருடைய பெயரை மாற்றி சீதா நகராக மாற்றி விடுவேன் என்று கூறிய அதே பெண்மணி பிஜேபியுடைய இந்த கேண்டிடேட் இந்த இடத்தில் படு தோல்வி எதிர்பார்க்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். ஏன்னா மக்கள் இந்த பெண்ணுடைய ஐடியாலஜியுடன் போகவில்லை. அலிநகர் இஸ் கோயிங் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி.
கௌரா, பர்மோர், கொட்டாய், ஹயகாட், அலிநகர், தர்பாங்கா ரூரல், இந்த அனைத்து இடங்கள்லையுமே ஆர்ஜேடி மகா கட்பந்தன் பிஜேபி வெறும் ஜாலே என்கிற இடத்தில் மட்டுமே அவர்களுக்கு வெற்றி. அதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள் ஜனதாதள் யுனைடெட், பெனிப்பூர், பஹாதர்பூர் மற்றும் குஷ்வேர் அஷ்னாத். ஜேடியு பல இடங்களில் வெற்றி பெறுகிறது. ஆனால் பிஜேபிக்கு எந்த இடத்துலையுமே ஒரு சில இடங்களை தாண்டி ஓப்பனிங் கிடைக்கவில்லை. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் விஐபி சீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தர்பங்காவில் முகேஷ் சைனி இவருடைய சீட்டும் இப்போ டேஞ்சரில் இருக்கிறது. ஷேக்புரா, முன்கௌர் மற்றும் கரையா, இந்த இடத்தில் பகரியால காங்கிரஸ், ஆர்ஜேடி ஷேக்புராவில். மூன்றாவது சீட் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜேடியு பக்கம் போகிறது. கரையாவில் இருக்கக்கூடிய 4 சீட்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த 4 சீட்டுகளில் ஆர்ஜேடி பக்கம் இருக்கக்கூடிய சீட்டுகள் 3. சமஸ்திபூரில் பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷாவுடைய ஏராளமான ராலிஸ் நடந்தது. கர்பூரி தாக்கூரை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் கூட ஜனதாதள் யுனைடெட் ஒரே ஒரு சீட்டில் மட்டும்தான் வெற்றி பெற போகிறார்கள், சொரேசா சீட். இதை தாண்டி வாசிநகர் என்கிற சீட்டில் ஜனதாதள் யுனைடெட் வெற்றி பெறப் போகிறது. பிஜேபி இஸ் இன் சொரேசா சீட். மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் சிபிஐஎம்எல் மற்றும் சிபிஎம் கையில் மீதம் இருக்கக்கூடிய சீட்கள் மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா சமஸ்திபூர், உஜர்பூர், மோர்வா, மொஹித்தி நகர், ஹசன்பூர், சராய் ரஞ்சன் என்கிற இந்த இடங்களில் ஆர்ஜேடி முன்னிலையில் இருக்க போவதாக இந்த ரிப்போர்ட் வெளிக்காட்டுகிறது. ஹவு மெனி சீட்ஸ் வில் ஆர்ஜேடி கெட் என்கிற இந்த கேள்வி. வேஷாலே நீங்க பார்த்தீர்கள்னா 8 சீட்டுகள். இந்த 8இல் நீங்க பார்த்தீர்கள்னா டாமினேஷன் இஸ் ஆஃப் ஆர்ஜேடி மகாகட்பந்தன். இந்த அனைத்திற்கும் மேல ஒரு மிக முக்கியமான இடம் பட்னாவை நீங்க பார்த்தீர்கள்னா பட்னாவில் இருக்கக்கூடிய 14 சீட்டுகள். 14 சீட்டுகளில் ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய டேமேஜ் எடுத்து காட்டியிருக்கிறது. ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி பிரசாந்த் கிஷோருடைய பார்ட்டி. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த சீட்டுகள் பட்னாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அதற்கான லாபமும் ஆர்ஜேடி பக்கம்தான் வர இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய 10 சீட்டுகளில் 6 சீட்டு ஆர்ஜேடி, 4 சீட்டுகள் என்டிஏ கூட்டணி பக்கம் திரும்புகிறது. மதேபுரா, பக்சர் மற்றும் போஜ்பூர், இந்த இடத்தில் டெஃபினட்டாக ஜனதாதள் யுனைடெடோடைய அந்த டாமினன்ஸ் இருக்கு. ஆர்ஜேடிக்கு 2, ஜனதாதள் யுனைடெடுக்கு 2, காங்கிரஸிற்கும் 2 கிடைக்கிறது. சிபிஐஎம்எல் ஒரு சீட் இங்கே எடுக்க போகிறார்கள். நவாதா மற்றும் நாலந்தா 7 சீட்டுகள் இங்கே இருக்கு. நவாதா, நாலந்தா நீங்க பார்த்தீர்கள்னா எந்த இடத்திலுமே பிஜேபி எட்டி பார்த்தால் கூட உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் இந்த இடத்தில் 2 இடங்களை பார்க்க போகிறது. ஆர்ஜேடியோடைய முஸ்லிம் ஓட்டர்ஸ் எல்லாமே ஆர்ஜேடி பக்கம் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஃபேஸோடைய ஃபைனல் டேலி எவ்வளோ இருக்கும் அதை நம்ம பார்த்து விடலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 121 சீட்டுகள். இந்த 121 சீட்டுகளில் என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எஸ்டிமேட்டட் நம்பர் 36 to 44, 36 44 சீட்டுகள் முதல் ஃபேஸில். காங்கிரஸ் இந்தியா அலைன்ஸ் அவர்கள் கிடைக்கக்கூடிய மகாகட்பந்தனுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுகள் 121 சீட்டுகளிலிருந்து 68 84 சீட்டுகள். இதை இன்னொரு ப்ரொடிக்ஷனும் வெளியே வந்திருக்கிறது. அதிகபட்சம் 75 சீட்டுகள் மட்டும்தான் இவர்கள் கிடைக்கும் என்று. அப்படி இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனில் ஆர்ஜேடி, காங்கிரஸ், இந்தியா அலைன்ஸ், மகாகட்பந்தன் ஒரு மிக பெரிய ஸ்வீப்பை எடுத்து காட்டுகிறார்கள். பார்ட்டி வைஸ் நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் இருக்கு 10 12 சீட்டுகள் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸில். சிபிஐஎம்எல்ல 7 9 சீட்டுகள் கிடைக்கும். சிபிஎம் 1 2 சீட்டு, சிபிஐ 1 2 சீட்டு, விஐபி 1 சீட்டு. ஆனால் ஆர்ஜேடிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே 50 58 சீட்டுகள். என்டிஏவில் வெறும் பிஜேபி அண்ட் ஜேடியு மற்றும் தான், ஏன்னா மற்ற நபர்களுக்கு யாருமே ஓட்டு போடவில்லை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனில் பிஜேபிக்கு 18 22 சீட்டுகள், ஜனதாதள் யுனைடெடிற்கு 19 25 சீட்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. நேற்று இன்னொரு
விஷயம் நடந்திருக்கிறது. நிதிஷ்குமார் திடீரென்று ஜேடியு ஆஃபீஸுக்கு வந்து விட்டார். எதற்காக வந்தார்? லல்லன் சிங்கை போய் சந்தித்திருக்கிறார், மற்ற லீடர்ஸ்களை சந்தித்திருக்கிறார். இதற்கான காரணமும் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். நல்ல திடமா, ஹெல்த் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு அதிக சீட்டு கிடைக்கும்? ஏன்னா இந்த ரிப்போர்ட் அவர்களுக்கும் போயிருக்கு. அப்படி ஹங் அசம்பிளி நடந்தால் ஈக்குவேஷன் எப்படி நடக்கும்? நமக்கு கொஞ்சம் அதிகமாக சீட் வரும்போது பிஜேபிக்கு எதிராக எப்படி நாம் களமிறங்க போகிறோம்? அப்போ பல்டு சாச்சா ஆர்ஜேடி பக்கம் திரும்புவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமித்ஷாவிற்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு மிகப்பெரிய விரிசல் இந்த தேர்தலும் போது நடந்திருக்கிறது. கடைசி நாள் வரை கூட நீங்க பார்த்தீர்கள், அமித்ஷா வாயிலிருந்து நிதிஷ்குமார் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் என்று அவர் வாயிலிருந்து வரவில்லை. பிஜேபிக்கு குறைவாக, ஜேடியு கொஞ்சம் அதிகமாக சீட் வந்தாலும் கூட நீங்க பார்த்தீர்கள்னா நிதிஷ்குமார் வில் டேக் த ரிவெஞ்ச் ஆன் 14th of this month. செகண்ட் ஃபேஸை நீங்கள் பார்த்துருவீங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இதை பார்க்கலைன்னா கூட ஒட்டுமொத்தமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த முறை 122 சீட்டுகளுக்கான இந்த போட்டி 11ஆம் தேதி நடந்திருக்கிறது. வெஸ்ட் சம்பாரன் மற்றும் ஈஸ்ட் சம்பாரனில் இருக்கக்கூடிய 21 சீட்டுகள். இந்த 21 சீட்டுகளில் போன முறை 17 சீட்டுகள் என்டிஏ பக்கம் போனது. இந்த முறை இந்த இடத்தில் போன முறை 4 சீட்டு தான் மகாகட்பந்தன் இருக்கு. இந்த முறை இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட என்டிஏ 4லிருந்து 5 சீட்டுகள் இழக்க போறார்கள். மகாகட்பந்தன் 4 சீட்ல இருந்து இப்போ 8லிருந்து 9ஆக உயர போறார்கள். அதாவது அவர்களுக்கு 4-5 சீட்டுகள் லாபம், இவர்களுக்கு 4-5 சீட்டுகள் நஷ்டம். சீமாஞ்சல்ல வந்து AIMIM உடைய ஒரு 5 சீட்டுகள் இருந்தது. புரானியா, கட்டிஹார், கிஷன்கஞ்ச் சீமாஞ்சலுடைய இந்த இடம் 18 சீட்டுகள் இருக்கு. AIMIM உடைய அந்த சீட்டை நீங்க பார்த்தீர்கள், இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக பல வாய்ப்பு. போன முறை என்டிஏவிற்கு 8 சீட்டுகள் கிடைத்தது, மகாகட்பந்தனிற்கு 6 சீட்டுகள் கிடைத்தது. இந்த முறை AIMIM உடைய அவர் இழக்கக்கூடிய சீட்டுகள் ஆர்ஜேடி பக்கம் திரும்ப பல வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது இந்த இடத்தில் மகாகட்பந்தனுக்கு 11லிருந்து 12 சீட்டுகள் கிடைப்பதாக, என்டிஏவிற்கு ஒரு 3லிருந்து 4 சீட்டுகள் இழக்கப் போவதாக கூறுகிறார்கள். பாகல்பூரில் நீங்க பார்த்தீர்களா, பாகல்பூர், பங்கா, ஜுமாய், என்டிஏ ஸ்லிப்ஸ் அவுட் ஆஃப் 16 சீட்ஸ். லாஸ்ட் டைம் என்டிஏ ஹேட் வான் 12 சீட்ஸ். 16 சீட்டுகளில் 12 சீட்டுகள் என்டிஏவிற்கு போனது. பாகல்பூரில் நீங்க பார்த்தீர்கள்னா என்டிஏ வான் 5 சீட்ஸ். ஆனால் இந்த முறை 2 சீட்டுகள் மட்டும்தான் அவர்களுக்கு ஃபேவராக இருக்கிறது, மீதமெல்லாம் அடுத்த கட்சிக்கு போகிறது. மல்லாவுடைய ஓட்டாக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான விஷயங்கள். முக்கியமாக முகேஷ் சைனி வில் பி த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் என்று கூறினார்கள். அவருடைய சீட்டும் இந்த இடத்தில் சிக்கலில் இருக்கிறது. ஆக மொத்தம் 122 சீட்டுகள். என்டிஏ 2வது ஃபேஸ்ல நீங்க பார்த்தீர்கள்னா 54லிருந்து 55. 2வது ஃபேஸ்லயே நீங்க பாருங்க, மகாகட்பந்தனிற்கு 58லிருந்து 66 சீட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா பீகார்ல இருக்கக்கூடிய 243 சீட். இந்த 243 சீட்டில் 122 சீட்டுகள் இருந்தால் மெஜாரிட்டி, ஆட்சியை பிடித்து விடலாம். ரிசல்ட் எப்படி வரும்? அப்படி உண்மையிலேயே எந்த விதமான தில்லுமுள்ளும் எந்த விதமான ஓட்சோரும் நடக்கவில்லை என்றால் மகாகட்பந்தன் கேன் வின் மினிமம் 130 சீட்ஸ். 130ல இருந்து மேக்சிமம் இட் கேன் கோ 146, அதிகபட்சம் 146. என்டிஏ 85 சீட்ல அவர்கள் முடக்கப்படுவார்கள். மகாகட்பந்தன் ஒருவேளை 130 சீட்டுகள் கொண்டு வந்தால் என்டிஏவிற்கு 102 சீட்டுகள் கிடைக்கும். மகாகட்பந்தன் 146 சீட்டுகள் கொண்டு வந்தால் என்டிஏவிற்கு 85 சீட்டுகள் கிடைக்கும். இதுல எத்தனை சீட்டுகள் பிஜேபிக்கு, எத்தனை சீட்டுகள் ஜேடியுவிற்கு, எத்தனை சீட்டுகள் சிராக் பாஸ்வானிற்கு, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 14ஆம் தேதி எந்த விதமான திருட்டு வேலை, எந்த விதமான தில்லுமுள்ளுக்கள் உடைக்கப்படும், எந்த அளவில் மக்கள் 75 லட்சம் மக்கள் அதிகமாக போய் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், சாதாரண நம்பர் கிடையாது. இதில் இளைஞர்கள், இதில் பெண்கள். ஆனால் இந்த எலெக்ஷனை நான் ஓட்டு திருட்டாக பார்க்கவில்லை, ஓட்டை விலை கொடுத்து வாங்கியதாக பார்த்திருக்கிறேன்.
தேர்தல் அனௌன்ஸ் செய்வதற்கு ஜஸ்ட் ஒரு வாரத்திற்கு முன்பு பிஜேபி என்டிஏ அனௌன்ஸ் செய்தது ஒவ்வொரு பெண்ணுடைய அக்கௌண்டிலும் 10,000 ரூபாயை போடுவோம் என்று. தேர்தல் அனௌன்ஸ் செய்யப்பட்டதற்கு பின்பு கூட இந்த 10,000 ரூபாயை நிறுத்தாமல் கொடுத்து வந்தார்கள். தேர்தல் நாளைக்குன்னா இன்னைக்கு அக்கௌண்டில் பணத்தை போட்டார்கள். முதல் சுற்று தேர்தலாக இருக்கட்டும், இரண்டாவது சுற்று தேர்தலாக இருக்கட்டும், பெண்களுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுடைய அக்கௌண்டிலும் அவர்கள் பணத்தை போட்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 33,000 கோடி ரூபாயை என்டிஏ இந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து அந்த சீட்களை வாங்கியிருக்கிறது, ஓட்களை வாங்கியிருக்கிறார்கள். எந்த அளவில் இந்த தில்முல்லு நடந்தது, அதையும் தாண்டி வந்தேரிகள் என்கிற இஷ்யூவாக இருக்கட்டும், ஞானேஷ்குமாரிடம் இதே பணத்தை பற்றி கேட்டபோது எப்படி நீங்க அதை அலோவ் செய்கிறீர்கள், இது ஏற்கனவே வெளிவிட்ட திட்டம், ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தில் எந்த விதமான தடையும் போடக்கூடாது. இதே போன்றுதான் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் கலர் டிவி திட்டம். 2011ஆம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலும் போது டிஎம்கே அந்த கலர் டிவிக்களை கொடுத்து வந்தார்கள். அப்போ இருந்த தேர்தல் ஆணையர், நீங்க ஏற்கனவே இருந்த திட்டமாக இருந்தால் கூட மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் போடப்பட்டிருக்கிறது, தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது, இந்த ஸ்கீம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அந்த ஸ்கீமை கொடுக்க விடவில்லை. அப்போ இன்னைக்கு எப்படி இந்த ஸ்கீம் மாறியது, இப்போ எப்படி இந்த தில்லுமுல்லு நடக்கிறது, நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். பீகாரில் நடந்த தேர்தலில் ஏராளமான இடங்களில் தேர்தல் ரத்தாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு தேர்தல் ஆணையம் சீரியஸாக வேலை பார்த்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை செய்யாது. காரணம், அவர்கள் ஏற்கனவே பணத்திற்கு, பதவிக்கு, பவருக்கு விலை போய்விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டிடம் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் நீங்க வைக்க வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்டில் எந்த நீதிபதி அரசாங்கத்திற்கு அடங்காமல் இருக்கிறார் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த பதவியிலிருந்து வெளிவந்தாலே அவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கிறது. அரசாங்கத்தில் எம்பி பதவி, ராஜ்யசபா எம்பி பதவி வரை கொடுத்து விடுகிறார்கள். அதற்கு மேல் என்ன தேவை? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பதவி விலகியதற்கு பின்பு ஆர்எஸ்எஸ் உடைய, பிஜேபியுடைய ஸ்போக் பர்சனாக மாறிவிட்டார்கள். அப்போ சுப்ரீம் கோர்ட்டை நம்பலாமா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நம்பலாமா? எக்ஸிட் போல் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, ரிப்போர்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. பீகாரிலிருந்து வெளிவந்த காட்சிகள் உங்கள் பார்வையில் நான் எடுத்து வைத்திருந்தேன். எந்த அளவில் பிஜேபி சார்ந்த நபர்களை விரட்டி அடித்தார்கள் என்று. முடிவு உங்கள் கையில். எந்த விதமான ரிசல்ட் 14ஆம் தேதி வரும், எந்த விதமான மக்களுடைய ஓட்டுக்கள் இவர்களுடைய திருட்டுத்தனத்தை பிரட்டி போட போகிறது, அனைத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். அதையும் தாண்டி தில்லுமுல்லு நடந்தால் நீங்களே சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் ஓட்டு திருட்டை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.